நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு ஜாப்பில் காசு தேடுறதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எப்படி இன்னும் குவாலிட்டி ஆக்குறது, இல்லாட்டி நீங்கள் செய்கிற தொழிலை இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போனால் கூட நீங்கள் உங்களுடைய கடமையை இன்னும் குவாலிட்டியாக ஆக்குறது எப்படி, ரைட்? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் கண்ணாடி. அதாவது செல்ஃப் கிரிட்டிசிசம் செய்யணுங்க கண்ணாடிகிட்ட போயிட்டு. இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள், உண்மைக்குமே நல்ல ஒரு சக்ஸஸ் லெவலுக்கு போகலாம், ரைட்? இப்போ நீங்கள் கண்ணாடியை, முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, நேற்றை விட நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறேன், ரைட்? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்கணும், இன்னையை விட நாளைக்கு நான் பெஸ்ட்டாக என்னத்தை செய்ய போகிறேன், பெஸ்ட்டு என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணாடிக்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். இப்படி கேட்கும் பொழுது இன்னையை விட கட்டாயமாக நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா அடுத்த நாள் இதே கேள்வியை கேட்க போகிறேன்ல, அப்போ ஒவ்வொரு நாளும் நான் அந்த கேள்வியை நாளைக்கு கேட்பேன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற நேரம் அதற்குரிய பதில் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாகவே இருக்கணும். அப்போ நீங்கள் இன்னையை விட நாளைக்கு பெஸ்ட்டாக தான் செய்யணும், நாளை விட நாளாண்டைக்கு அதை விட இன்னும் பெஸ்ட்டாக தான் செய்யணும். இதே நீங்கள் ஒரு 5 நாள் இல்லாட்டி ஒரு கிழமைக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய ரிசல்ட்ஸ். கட்டாயமாக முத நாளை விட 7வது நாள் ஏதாவது ஒரு சின்ன அசைவில் சரி உங்களுடைய குவாலிட்டி கூடி இருக்கும். இதையே நீங்கள் ஒரு மாதத்துக்கு செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுடைய குவாலிட்டி, இதையே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செஞ்சால் எப்படி இருக்க போகுது, ரைட்? யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு முதல் வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு தோசை கடை வச்சுறீங்களா இருந்தால் நீங்கள் 10 வருஷத்துக்கு முதல் இருந்த தோசை கடையில் இன்னைக்கு இருக்குது 10 வருஷத்துலேயும் 365 பெருக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் குவாலிட்டி கூடி இந்த உலகமே தேடி வர ஒரு தோசை கடை தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்க போகுது. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு தோசையை தான் நீங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிறீங்க. அப்படி ஒரு சேஞ்ச் ஆகும். அப்போ இன்னைக்கு வேணாம், இன்னும் 10 வருஷத்துல உங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்புட் வரணுமா இருந்தால் ஒவ்வொரு நாளும் இன்னையை விட நாளைக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செய்யணுங்கிற கேள்வியை கேட்டு 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 அதை டெவலப் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.